ஹே ஆல். பொதுவாக நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கும் திறமை இருந்தும் முயற்சி இருந்தும் அதை தக்க வச்சுக்க முடியாமல் போகிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அதுதான் கம்யூனிகேஷன். ஒருத்தர்கிட்ட நம்மளால ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா அதனால நம்ம இழக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்மளோட விஷஸா இருக்கட்டும், கோல்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரீம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பெரும் தடையா இருக்க போறது இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். பொதுவா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த ஒரே ஒரு விஷயம் தான். அதுதான் இங்கிலீஷ்ல சரமாரியா பேசுறது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, இல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போதும் சரி, இங்கிலீஷ்ல பேசுறது தான் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்மள நம்ப வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த மூலக்காரன் எந்த விஷயத்த திரும்ப திரும்ப கேக்குறானோ அது அப்படியே உண்மைன்னு நம்பிடுவான். அப்புறம் நாம என்ன பண்றது? அதுதானே நம்பி ஆகணும். சரி, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் நம்பி இருக்கலாம். ஆனா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்த பிறகுதான் உண்மையான கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்ன, அதை ரொம்பவே ஈஸியா நம்ம டெய்லி ரொட்டீன்ல எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான ஈஸியான விஷயம் தான். அட, இதெல்லாம் இவ்வளவு சிம்பிளா இருக்கே, இப்படி எல்லாம் பேசினா கூட மத்தவங்க அட்ராக்ட் ஆவாங்க, இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாம போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டா கூட படலாம். எது எப்படியோ, இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயங்களை எதெல்லாம் நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லைஃப் பாத் தமிழ். இன்னைக்கு உங்களுக்காக எந்த புக்கோட சம்மரி கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போலாமா? ஹவு டு டாக் டு எனி ஒன் அப்படிங்கிற புக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் லீல் லவுண்டஸ். இவங்க இந்த புக்ல ஷேர் பண்ணிருக்க விஷயம் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் படிக்கும் போது தான் தெரியும், அட இவ்வளவு சிம்பிளா இருக்கேன்னு. பொதுவா நம்மள ரெண்டு கேட்டகரிஸா பிரிப்பாங்க. ஒன்னு இன்ட்ரோவர்ட், இன்னொன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்னு. இதுல நீங்க எந்த கேட்டகரி பீப்புளா வேணாலும் இருக்கலாம். பட் உங்க பேச்சால மத்தவங்களை கவரணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பேச்ச கேட்டு வாவ் நல்லா பேசுறீங்களே அப்படின்னு உங்களை பாராட்டி தள்ளணும்னு யோசிக்கிறீங்களா? பேசி பேசியே எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறா அப்படின்னு சொல்லணுமா? அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புக்ல பர்சனல் லைஃப்ல நாம எப்படி பேசணும், பப்ளிக்ல நாம எப்படி பேசணும், ஒரு பிசினஸ் மீட்டிங்னு போகும்போது அங்க எப்படி பேசணும், நம்ம பாஸ் கிட்ட, மேனேஜர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு எல்லா கான்வர்சேஷனுமே கவர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நாம அதுல முக்கியமா சொல்லிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்மள சிலர் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்றதுக்கே பயப்படுவாங்க. சிலருக்கு அதுதான் ஸ்டார்டிங் ட்ரபிளாவே இருக்கும். எனக்கு ஒருத்தவங்க கிட்ட போய் டக்குன்னு பேசுறதுக்கு தான்ப்பா வராது, நான் மட்டும் பேசிட்டேன் அதுக்கப்புறம் தும்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு கூட சிலர் சொல்லியும் நம்ம கேட்டிருக்கலாம். ஒரு இன்டர்வியூ, மீட்டிங் அட்டென்ட் பண்றதுல இருந்து புதுசா ஒரு பர்சனை சந்திக்கிற வரைக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கும் போதே உங்க பேச்சால எல்லாரும் கவரப்படணும். இந்த ஒரு சின்ன டாக்டிஸ் தான் பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. நாம உம்முன்னு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க? பேசும்போதே ஒரு வித ஸ்மைலோட பேசி பாருங்க. நம்மள சுத்தி இருக்க எல்லாரையும் அதை அட்ராக்ட் பண்ணும். ஆக்டர் சூர்யா மாதிரி சிரிக்கலனா கூட பரவாயில்ல, குமரி முத்து மாதிரி சிரிச்சா பக்கத்துல இருக்கவெல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுவான். சோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களோட புன்னகை அப்படிங்கறது உங்களோட ஆழ் மனசுல இருந்து வரணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்புன்னு சொல்லுவாங்க. வேணா இன்னில இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. யாரையாவது பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். உங்ககிட்ட அவங்களா வந்து பேசணுங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். இதுல இன்னொரு ரகமும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி நாம தேவையில்லாம சிரிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன பேரு வைப்பாங்கன்னு நமக்கே தெரியும். சோ எதுவுமே அளவா இருந்தாதான் மரியாதை. அடுத்ததா ஐ கான்டாக்ட். நாம எங்கேயோ பார்த்து பேசும்போது அது நமக்கும் எதிரில் இருக்கவங்களுக்கும் ஒரு வித டிஸ்ட்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்ல, அன்கம்ஃபர்டபுளாவும் ஃபீல் பண்ண வைக்கும். நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். பொதுவா நம்ம எப்போ யார்கிட்ட எந்த விஷயத்த பத்தி பேசினாலும் எதிரில் இருக்கவங்க கண்ணை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு நம்ம மேல முழு நம்பிக்கை வரும். நம்ம அடுத்து என்ன பேச போறோம் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமாவும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னு நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி குறு குறுன்னு எல்லாம் பார்க்கப்படாது. அடுத்ததா பாடி லாங்குவேஜ். இத பிக் பேபி பிவோட்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைங்க நம்ம கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்க, அவங்களோட என்டையர் பாடியும் நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். யார்கிட்ட நாம பேசணும்னு நினைக்கிறோமோ, யார் நம்ம கிட்ட வந்து பேசணும்னு நாம நினைக்கிறோமோ
பேசுறோமோ, யாரோட கவனத்தை நாம திசை திருப்பணும்னு நினைக்கிறோமோ அவங்க பக்கமா நம்ம ஃபுல் பாடியை டர்ன் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் எங்கேயோ பார்த்த மாதிரி நின்னுட்டு தலைய மட்டும் திருப்பி பேசுவாங்க. ஒரு சிலர் காலை ஒரு பக்கமும் தலைய ஒரு பக்கமும் வச்சு பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேசுறது மூலியமா நமக்கே நாம சொல்ல வர விஷயத்து மேல கான்பிடென்ட் இருக்காது. அப்புறம் எப்படி மத்தவங்க நம்மள கவனிப்பாங்க? சோ எப்போதுமே மத்தவங்களோட கவனத்தை நம்ம மேல திருப்பணும்னா ஒரு சின்ன ஸ்மைலோட, ஐ கான்டாக்டோட நம்ம கான்வர்சேஷன் பார்ட்னரை பார்த்த மாதிரி நின்னு பேசி பாருங்க. இப்போ நாம பார்த்த இந்த 3 டிப்ஸுமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு தான். இதுக்கப்புறம் தான் கான்வர்சேஷனுக்குள்ளேயே போக போறோம். பொதுவா எல்லாரும் பேச தயங்குறதுக்கான முக்கியமான ரீசனே அந்த விஷயத்தை பத்தின புரிதல் இல்லாம இருக்கலாம், இல்லனா அனுபவம் இல்லாம இருக்கலாம். இது ரெண்டுமே நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட அதை காட்டிக்கலாமா? நிச்சயமா கூடாது தானே. சோ அதுக்கும் ஒரு சில டிப்ஸ் சொல்லிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள போகிறதுக்கு நாம பெருசா அறிவாளிகளா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பலரும் நமக்கு ஒன்னும் தெரியாதுன்னு யோசிச்சுதான் சில பேசிக்கான கான்வர்சேஷனை கூட ஸ்டார்ட் பண்ணாம கிடைக்க இருக்க நல்ல சான்சஸை மிஸ் பண்றாங்க. இந்த கம்யூனிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்க, கம்யூனிகேட் அப்படிங்கிற வேர்ட்ல இருக்க யூவை மட்டும் எடுக்கிறாங்க. யூ அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை பார்த்து தானே சொல்லுவோம். சோ ஒரு ஸ்ட்ராங்கான கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கு நாம மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா அது நடக்காது. சோ நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்மளோட கான்வர்சேஷன் பார்ட்னரை பேச வைக்கணும். சும்மா நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்கள நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா எப்படி பேசுவாங்க? நம்ம பார்த்திபன் சொல்ற மாதிரி போட்டு வாங்கணும். அதுக்கு நாம தான் சில பேசிக்கான क्वेश्चंस நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட கேட்கணும். உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் மீட்ல புதுசா ஒரு பர்சனை சந்திக்கிறீங்கன்னா பிசினஸ் ஓரியன்டா அவர் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அது சம்பந்தமான சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ள இருக்க தயக்கத்தை போக்கி அட இவங்க கிட்ட நாம ரொம்ப சகஜமா பேசலாமே அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தும். அடுத்ததா ஸ்டார்ட் வித் வி. புதுசா ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம சொந்த கதை, சோக கதையெல்லாம் பத்தி பேச முடியாது. அதே மாதிரி அவங்களோட பர்சனல் பத்தியும் நம்ம கேட்க முடியாது. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்களையும் நம்ம கூட கூட்டு சேர்த்த மாதிரி பேசணும். அதாவது நாம அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்து பேசணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மீட்டிங்கோ இல்ல ட்ரைனிங்கோ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவரு உங்களுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு நபர். நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரைனிங் செக்ஷன் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. மொபைல் போன்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நமக்கு இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அந்த நபர் தான். அந்த ட்ரைனிங் செக்ஷன் போர் அடிக்காம போறதுக்கு அவரும் ரொம்ப முக்கியம். அவரை உங்ககிட்ட பேச வைக்கணும். என்ன பண்றது? ஆத்தர் சொன்ன இந்த டிப்பை ஃபாலோ பண்ணணும். அந்த பர்சன் கிட்ட எப்படி பேச்சு கொடுக்கணும் தெரியுமா? இந்த மீட்டிங் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நாம நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்மைலோட, ஐ கான்டாக்டோட, பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணி பேசணும். இப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே 2 பேரையும் சேர்த்து வச்சு நம்ம பேசும்போது அது நம்ம ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு ஒரு வித கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். நம்ம கிட்ட பேசணுங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். சோ அடுத்த டைம் மீட்டிங்கோ ட்ரைனிங்கோ அட்டென்ட் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஷேர் யோர் சீக்ரெட். இந்த இடத்துல சீக்ரெட் அப்படின்னு சொல்றது கான்ஃபிடென்ஷியலான விஷயமோ இல்ல பர்சனல் விஷயமோ இல்ல. இந்த இடத்துல ஆத்தர் சொல்றது உங்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்றது. உதாரணத்துக்கு நான் போன டைம் கூட இது போல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தேன், அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு உங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட நம்மளால ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் ஆக முடியும். ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ்லாம் கூட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. பொதுவா ஏதாவது ஒரு மீட்டிங்லயோ இல்ல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயோ பேசும்போது நான் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ண, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை கரண்ட் சிச்சுவேஷனுக்கு மேட்ச் பண்ணி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பேசும்போது நம்ம சொல்றத கேட்கறவங்கள நம்ம கிட்ட ஈஸியா கனெக்ட் பண்ண வைக்கும். அடுத்து நோ ஒன் வேர்ட் ஆன்சர். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா இல்லன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லும் போது அந்த கேள்விக்கான பதில் வேணா கிடைச்சிருக்கலாம், ஆனா அது ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷனா கண்டிப்பா இருக்காது. சோ அந்த இடத்துல நம்ம கான்வர்சேஷனை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும்னா அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாம சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சேர்த்து பேசணும். உதாரணத்துக்கு
காலையில லேட்டா எழுந்திரிச்சிட்டேன்ப்பா. சரியான பசி. காலையில சாப்பிடலையா, அதான் இப்போ வந்ததுமே டிஃபன் பாக்ஸ திறந்து கடகடன்னு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு 4-5 பிட்ட சேர்த்து போட்டு பேசி பாருங்க. அந்த கான்வர்சேஷன் ஃபன்னாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அடுத்து பேரட்டிங். இது கேக்குறதுக்கே கொஞ்சம் புதுசா இருக்குல்ல, ஆனா ரொம்ப பழைய டெக்னிக். என்னை சுத்தி இருக்கவங்கலாம் நல்ல அறிவாளிங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க. எனக்கு இதை பத்திலாம் பெருசா எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இந்த டெக்னிக் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தவங்க பேசுறத ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சே அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும். அவங்க சொல்ற பதில வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சில பதில்களையும் சேர்த்து மேட்ச் பண்ணி சொல்லணும். ஒண்ணுமே தெரியாம அமைதியா ஐடியலா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதில அந்த கான்வர்சேஷனை ஓரளவுக்கு லென்த்தியா நம்மளால கொண்டுட்டு போக முடியும். இது மூலியமா நமக்கு அதை பத்தின நாலேஜே இல்ல அப்படிங்கறத நம்ம கான்வர்சேஷன் பார்ட்டி கிட்ட இருந்து நம்மளால ஹைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அந்த கான்வர்சேஷனை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டுட்டு போகும். நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப பேசணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இப்ப புரியுதா இந்த டெக்னிக் பேரு ஏன் பேரட்டிங்னு சொல்றாங்கன்னு? ஏன்னா கிளி எப்படி நாம பேசுறதையே திரும்ப திரும்ப பேசுமோ அதே டெக்னிக் தான் நாமளும் இங்க ஃபாலோ பண்றோம். அடுத்து பிஜியன் ஆஃப் குட் ஃபீலிங்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பொதுவா புறாக்களை தான் தூது அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த புறாக்கள் எப்படி நல்ல செய்திய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போதோ அதே மாதிரி நாமளும் நல்ல விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா அது நமக்கே தெரியாம மத்தவங்களை நம்ம பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்கும். இதுதான் நான் எல்லா வீடியோலயுமே திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்த நாம எப்போதுமே மறக்க கூடாது. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க கிட்ட பேசும்போது அடுத்தவங்களை பத்தி எந்த நெகட்டிவான விஷயங்களையும் ஷேர் பண்ணாம பாசிட்டிவான விஷயங்களை பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். இப்படி பேசும்போது நம்ம மேல ஒரு மரியாதை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மள நம்பி எந்த விஷயத்த வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கில்லர் காம்ப்ளிமெண்ட். அதாவது மத்தவங்களை பாராட்டி பேசுறது. அதுக்குன்னு ஜால்ரா போடுற மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசும்போது நம்ம மேல இருக்க மரியாதை தான் குறையும். சோ நாம எப்ப மத்தவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் அது உண்மையானதா ஜென்யூனா இருக்கணும். அப்பதான் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸை வாங்குறவங்களுக்கும் நம்மள சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். இதனால அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும். உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனே அட்டெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன்ல சாப்பாடு உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடை செஞ்சவங்களை கூப்பிட்டோம், அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணவங்களை கூப்பிட்டோம், சாப்பாடு உண்மையாவே வேற லெவல்ல இருந்துச்சுப்பா, அந்த டேஸ்ட் ஃபிளேவர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உண்மையாவே நீங்க ஃபீல் பண்ண விஷயத்த காம்ப்ளிமெண்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க மனசுல உங்களோட ஞாபகம் எப்போதுமே ஒரு பாசிட்டிவான சைட்ல இருக்கும். அடுத்து நேம் ஷவர். அட பேபி ஷவர் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன நேம் ஷவர் புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான். பொதுவா நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது அவங்களோட பேரை யூஸ் பண்ணி பேசணும். நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள கவனிக்காம இருந்தா கூட அவங்க பேரை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணி பேசும்போது அவங்கள அங்கங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்கும். அவங்களும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இன்னும் பேசணுங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தும். சரி, இவ்வளோ நேரமா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் உங்க லைஃப்ல நீங்க கொண்டுட்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். அது என்ன தெரியுமா? கண்ணாடி முன்னால நின்னு இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்றது. இததான் ஆத்தர் மிரரிங் காப்பி கேட்னு சொல்றாங்க. நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போனாலும் சரி, இல்ல ஆபீஸ்ல மீட்டிங் அட்டென்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ண போறீங்க, இல்ல நாளைக்கு ஒரு முக்கியமான கிளையண்ட்டை மீட் பண்ணணும், காலேஜ்ல செமினார்ஸ் எடுக்கணும், இல்ல உங்க பெட்டர் ஹாஃப மீட் பண்ண போறேன் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிராக்டிஸ் தான் நாம கண்ணாடி முன்னாடி நின்னு பண்ண போறோம். இத தினமும் ஒரு half an hour பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இதுதான். நீங்க பேசும்போது உங்களோட உச்சரிப்பு ரொம்ப தெளிவாகவும் மற்றவங்களுக்கு புரியுற மாதிரியும் இருக்கணும். சில பேர் எக்ஸ்பிரஸ் வேகத்துக்கு ஸ்பீடா பேசிக்கிட்டே போவாங்க. அப்படி பேசினாலும் எதிரில் இருக்கவங்க பெருசா இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க.
அதே மாதிரி ஒரு சில பேர் பேசும்போதே நடுவுல அப்படின்னு ஹம்மிங் சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்படி பேசும்போதும் நம்ம மேல இருக்க அட்டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும். சோ நாம பேச வேண்டியத சரியா உச்சரிச்சு சரியான இடைவேளை கொடுத்து பேசணும். இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிரிச்சுக்கிட்டே பேசணும், கான்பிடென்ட்டா பேசணும். நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டாவும் அட்ராக்டிவாவும் இருக்கீங்கங்கறத உங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்து தான் தெரிஞ்சுப்பாங்க. சோ பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்ணாடி முன்னால நின்று நீங்க பேசும்போது உங்களுக்குள்ள இருக்க பயம், பதட்டம், தடுமாற்றம் இது எல்லாமே கம்மியாகும். அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம யாருக்கிட்ட பேசுறோங்கிறது தான். இப்போ நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈக்குவலா இருக்க பர்சன் கிட்ட பேசும்போது தான் இன்ஜினியரிங்க்கு சம்பந்தமான சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசணும். ஒரு அக்கௌண்டன்ட் கிட்டயோ இல்ல ஒரு அக்ரி படிக்கிறவங்க கிட்டயோ இன்ஜினியரிங்ல வர டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசினா அவனுக்கு உங்க மேல பெருசா எந்தவித இம்ப்ரெஷன்ஸும் ஏற்படாது. அதே மாதிரி நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு நாம பேசிக்கிட்டே இருக்க கூடாது. மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸையும் நாம கேட்கணும். அப்பதான் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். இதை விட முக்கியம், படிக்காதவங்க கிட்டையும் நாம சொல்ல வர விஷயத்த அவங்களுக்கு புரியுற மாதிரி கன்வே பண்ணணும். அப்பதான் உங்க பேச்சால மற்றவங்களையும் கவர முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி பேசணும், தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்ச பிறகுதான் அந்த கான்வர்சேஷனையே ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னா நம்மளோட டோன், சவுண்ட், பிச் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பேசணும், எந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் இல்லாம பேசணுங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். மிரரிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது இதுவும் ரொம்ப ஈஸியாவே வந்துடும். அடுத்து, நிறைய பேர் மற்றவங்க கிட்ட பேச தயங்குறதுக்கு முக்கியமான காரணமே கிராமர் மிஸ்டேக் வருங்கிறதுனால தான். பொதுவா இது இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு கிராமரே தெரியலனா கூட பரவாயில்ல, பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, உங்க பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், உங்க டோனா இருக்கட்டும், உங்க மாடுலேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே சரியா இருந்தா நீங்க பண்ற கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கூட மத்தவங்களுக்கு தெரியாமலே போயிடும். இவ்வளவுதாங்க இந்த புக்ல இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்னோட வாய்ஸை பத்தியும் என்னோட மாடுலேஷன் பத்தியும் நிறையவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாசிட்டிவா நீங்க எதை ஃபீல் பண்றீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெகட்டிவா எதை ஃபீல் பண்றீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ற வீடியோல அதை எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். சரி, இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாச்சு, தம்ஸ் அப் பண்ணியாச்சு, சப்ஸ்கிரைபும் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல புக்ஸ் படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி புக்ஸ் படிக்கதான் பிடிக்கல, அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.